இந்த மாதிரி சின்னதாக வந்து கோடு வந்து வரைஞ்செடுத்துக்கணும். இப்போ இதை எப்படி கட் பண்ணுறேன்டா, இப்படி எடுத்து இதை இப்படி மடிக்கணும். இப்படி கட் பண்ணி இதை துண்டை இப்படி ரிமூவ் பண்ண, கத்திரி உள்ளுக்கு போடலுமான மாதிரி இப்படி எடுத்துட்டு இது இப்படி கொண்டு போகணும். இப்படி கொண்டு போயிட்டு மூலையில் இப்படி ஒரு கோடும், இந்த மூலையில் இப்படி ஒரு கோடும், இந்த மூலையில் இப்படி ஒரு கோடும் அப்படி எடுத்துட்டு வந்து இந்த மூலையில் இப்படி ஒரு கோடும், இந்த மூலையில் இப்படி ஒரு கோடும் வந்து போடும். இப்படி போட்டுட்டு இது உள்ளுக்கு தான் நாங்கள் வந்து ஜிப்பரை வந்து தைக்க போடுறது. இது உள்ளுக்கு இந்த மெத்தடில் தான் நாங்கள் ஜிப்பரை வந்து தைக்க போடுறோம். ஸோ தைக்கிற டைம் அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து இப்படி நாங்கள் முக்கோண ஷேப்புக்கு எடுத்தது வந்து சரியாக இந்த ஜிப்பர்ட்டு இந்த மூலையில் வைக்கணும். எப்படின்னா இந்த மூலையில் சரியாக வச்சு இப்படி வச்சுட்டு நாங்கள் சரியாக இன்னைக்கு ஒரு டாட் வந்து அடிக்கணும். டாட் ஒன்று அடிச்சுட்டு ஊசியை வந்து குத்தணும். குத்திட்டு இந்த சைடுக்கு இப்படி திருப்பி எடுங்க. இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரிக் தான், சரியா? இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்லி தருது. அப்போ அதால தான் நான் இது வந்து டீப்பாக கொண்டு போகிறேன். அதுக்கு பிறகு இந்த துண்டு இருக்கு, இந்த துண்டை வந்து மடிக்குது. ஏண்டா இது வந்து அசிங்கமே விளங்குது. இதை நாங்கள் மடிச்சுட்டு இது இப்படி எடுத்துட்டு இது இப்படி மடிக்கணும். இப்போ கேமராவுக்கு கிளியராக விளங்கும். இப்படி மடிச்சு வைக்கிறேன். இது இப்படி நிப்பாட்டி ஊசியாக குத்தணும். ஏன் குத்துறது ஏனென்றால் சில பேர்ட்டு தையல்